வெல்கம் டு ப்ரோபோ மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜெண்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இப்போ ஒரு அப்டேட் நியூஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸையும் நாம் கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட கலந்தாய்வு நாளைக்கு துவங்குது அப்படின்னு கவர்மெண்ட் TNAU மூலமாக பேப்பர் நியூஸ் மார்னிங் உங்களுக்கு அஃபிஷியலாக பார்த்தோம். சரியா? அதை கன்ஃபார்ம் பண்ணி இப்போது ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒன்று நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இப்போ கீழே ட்ரோல் ஆகிட்டுருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. TNAU UG Admission 2021 sliding results will be published on 11th March 2022 evening. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு துவங்க போகிற 2ஆம் கட்ட கலந்தாய்வு, அதாவது ஸ்லைடிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உங்களுக்கான கவுன்சிலிங்கில் அதோட ரிசல்ட்டை நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே, எப்போவுமே அவங்க ஈவினிங்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் 5 o'clock தான். ஈவினிங் 5 o'clock நாங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்லைடிங்கோட நாளைக்கு நடக்க போகிற ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அஃபிஷியலாகவே நம்ம வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோன்னு இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ட்ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்லைடிங் அப்ளை பண்ணவங்க, செகண்ட் பேஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க அப்போ வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரோல் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின இன்னும் ஆர்டிக்கல் எதுவும் கொடுக்கல, பட் இந்த ட்ரோல் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்லைடிங் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 11th March 2022 ஈவினிங். நாளைக்கு ஈவினிங் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.